அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவிலா. சரி, வணக்கம். என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம். யோசிச்சு ஆறுதலா தான் வருது, பொறுமையா தான் வருதுன்னு. சரி, என்ன விசேஷம் இன்றைக்கு? இன்றைக்கு பிறந்த நாள். சரி, எத்தனையாவது பிறந்த நாள்? 63வது பிறந்த நாள். சரி, இன்றைக்கு உங்களுக்கு 63வது பிறந்த நாளாமன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் பரிசுகள் கொடுத்து விட்டுருக்கீங்க. சரியா? சரியா? எல்லாம் வந்திருக்கிறதெல்லாம் தெரியுது. ஆனா கொஞ்சம் யோசனையா கிடக்குன்னு ஒருக்கா ஏற்கனவே உங்களுக்கு ஒருக்கா வந்து பிறந்த நாள் பரிசு தந்துனாங்க. ஆனா இந்த முறை கொஞ்சம் யோசனையோட நிக்கிற மாதிரி கிடக்கு. அப்படியோ? ஆக்கள் மாறி வந்துட்டுமோ? ஆக்கள் மாறி வந்துட்டோமோ? என்ன மாறி வந்துட்டோம்? கொஞ்சம் மாறித்தான் இருக்குது. புது வீடு கிடக்குது. அப்படியோ? இந்த வீட்டுக்குள்ள நாங்க ஒரு நாளும் வேற இல்லை. இது பாப்பா புது வீடு, எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சரி, இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா, உங்களை சந்தோஷப்படுத்தணுமா, உங்களுக்கு கொஞ்சம் பரிசுகள் கொடுக்கணுமான்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் பரிசுகள் அனுப்பியிருக்கணும். சரியா? உங்களுக்காக அழகா ஒரு கேக் கொண்டு வந்திருக்கு முதலாவது. சரி, முதலாவதா உங்களுக்கு கேக்கை கொடுத்துடுறோம். சரியா? அதுல இன்னொரு விஷயமும் இருக்குது, நாங்க அதை பிறகு சொல்லுவோம். சரியா? சரி, இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளுக்கு உங்களை சந்தோஷப்படுத்தட்டாமன்னு நிறைய பரிசுகள் வந்திருக்கு. சரியா? கொடுப்போமா? உங்களுக்கு அழகா ஒரு குட்டி கண்ணன் ஒரு ஆள் வந்திருக்கிறார் வீட்டுக்கு. அந்த கண்ணன் வந்து வெறுங்கையோட வரையில ஒரு 50,000 ரூபாய் காசையும் கொண்டு வந்திருக்கிறார். தங்களுக்கு பிடிச்ச பரிசுகள் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சினோம். சரியோ? அதால இந்த 50,000 ரூபாய் காசுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நீங்க வாங்குங்கன்னு சொல்லி இந்த காசை கொடுத்திருக்கணும். என்ன தேவை இருக்குதோ, என்ன மாப்பணியோ, என்னென்றாலும் ஆரோக்கியமா வேண்டுங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கணும். சரியா? சரி, யார் அனுப்பினது? 2 பேர் மகன் ஆக்கள் இருக்கணும். தம்பி, உங்களோட தம்பி. சரி, யார் அனுப்பி இருப்பினம்? சொல்லல, சும்மா யோசிச்சு சொல்லுங்க. யாரு இப்படி செய்வினம், இப்படி எல்லாம் செய்யறது யாருக்கு விருப்பம், யார் கூட செய்யறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா சொல்லலாம். மகன். எந்த மகன்? மூத்தவரும் செய்கிறவர், இளையவரும் செய்கிறவர். இப்ப இந்த முறை மூத்தவருக்கு என்ன பெயர்? நவநீதன். இளையவருக்கு தனுஷன். சரி, இதுல யார் செஞ்சது இன்றைக்கு? அல்லது தம்பி என்று சொன்னது யாரு? தம்பி என்று சொன்னது தனுஷனை தான் சொன்னது. உங்களோட தம்பி. என்ன பேர் அவங்களுக்கு? திருச்செல்வம். 3 பேருமே எல்லாம் செய்கிறார்கள் தான். இதுல யார சொல்ல போறீங்க இன்னைக்கு? தனுஷனை சொல்லலாம். தனுஷன் தான் அடிக்கடி கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறது. பெரும்பாலும் அவர் தான் செய்வார். சரி, உங்களோட மனசு அவர் என்று சொல்லுது. சரியோ? நாங்கள் பாப்போம், அவர் தானா அல்லது உங்களோட மூத்த மகனா அல்லது தம்பியா இல்ல அவையும் தாண்டி வேற யாருமா? வேற யாரும் இருக்கணுமா அப்படி செய்யறதுக்கு? நிறைய பேர் இருக்கணும். இந்த பிறந்த நாட்களுக்கு அன்போட செய்யறேன்னா ஒன்று பிள்ளைகள் அல்லது சகோதரங்கள்லாம் என்ன அப்படி என்று யோசிக்கிறீங்க. சரி, பாப்போம். இன்னும் கொஞ்சம் பரிசு இருக்குது. பெரிய ஆளுக்கு பரிசு கொடுத்து கொண்டு கேட்கல, ஒரு சின்ன ஆளுக்கு ஒரு பரிசை கொடுப்போம் முதல். என்ன ஏனண்டா பாவம் ஆளை, சின்ன ஆளை நாங்கள் பேசாம கதிரையில இருந்து ஆள் குட்டிக்குள்ள பார்த்து கொண்டு இருக்க. பெரிய ஆளுக்கு பரிசு போய் கொண்டிருக்கு. குட்டி ஜோடியாங்க, இங்க வாங்க, இப்படி வாங்க, அம்மா பக்கத்துல வாங்க. என்ன பேர் பிள்ளைக்கு? ஆராதனா. ஆராதனாட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து நாங்களே என்ன. அப்ப ஆராதனா குட்டி பிள்ளை கதைக்க மாட்டா. இப்ப ஆராதனா வடிவா கதைக்கிறா. ஆராதனாக்கு நாங்க இப்போ ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறோம். கொடுப்போமோ? என்ன கிஃப்ட் விருப்பம் பிள்ளைக்கு? என்னண்டு சொல்லி கொண்டிருக்கிறா. என்ன தனக்கு கிஃப்ட் வேணுமெண்டோ? அம்மம்மாட பர்த்டே. அம்மம்மாட பர்த்டேண்டா தாங்கள் கேக் வெட்டுற புழு என்ன. சரி, ஆராதனாக்கு என்ன கிஃப்ட் விருப்பம்? என்ன விருப்பம்? ஆராதனா குட்டிக்கு என்ன விருப்பம்? என்னன்னு சொல்லுங்க. என்ன பிள்ளைக்கு விருப்பம்? அம்மா என்ன வேண்டி தரவ?
என்ன விருப்பம்? என்ன கணக்க யோசனையா கிடக்கு. ஆராதனாக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம் நாங்க. சரி, பிள்ளைக்காக இங்க பாருங்க, பெரிய ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்கு. நான் அந்த பக்கம் வச்சேன்னா பிள்ளை இந்த முகம் மறைஞ்சு போ. சரியா? அதால இதுல வைக்கிறேன். ஓகேயா? இது என்ன இதா இவ்வளவு இருக்கு? ஆருக்கு இவ்வளவு காணுமா? ஆராதனாண்ட உயரத்துல இருக்கு போல இருக்கு. காணுமா? ஆராதனாக்கு காணுமா? ஓமா, கணக்கவா கொஞ்சமா? கணக்கு இருக்கா கொஞ்சம் இருக்கா? கணக்கு இருக்கு. இவ்வளவு யார் சாப்பிடுறது? ஆருக்கு இவ்வளவு? உங்களுக்கு உண்டு, மற்றது அம்மா கொண்டு அப்பா கொண்டு. வேறு அம்மாக்கு தேனு மாமா கொண்டு. வேற தாத்தாக்கு, எல்லாருக்கும் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் லிஸ்ட் போட்டு சொல்லியாச்சு. சரி, பிள்ளைக்கு இன்னொரு கிஃப்டும் இருக்குது. பிள்ளைக்கு தான் 2 கிஃப்ட், பெரிய கிஃப்ட் 2 கிஃப்ட் கொடுப்போமா? 2 கிஃப்டையும் பிள்ளைக்கு. சரி, இப்ப நான் ஏன் இது வெள்ளன பிள்ளைக்கு தந்தனானுண்டா, அம்மாவுக்கு தான் பர்த்டே. வடிவான கிஃப்ட் எல்லாம் ஆராதனா குட்டிக்கு தான் வந்திருக்கு. வாவ், இங்க பாருங்க, வடிவா இருக்கோ? ஆராதனாக்கு பிடிச்சிருக்கோ? அச்சா சட்டியோ? இங்க பாருங்க, வாங்க வச்சு பாருங்க பிள்ளைக்கு அளவு பாருங்க. வா, அண்டா சட்டியா தான் எடுத்துருக்கிறேன், கணக்கா எடுத்துருக்கிறேன். வடிவா இருக்கு. ஒன்று செய்வோமா? அம்மாவோட கேக் வெட்டுறதுக்கு ஓடி போய் அம்மாவோட போய் போட்டுக்கொண்டு வரீங்களா சட்டிய? சரி, போட்டுக்கொண்டு ஓடியாங்க அம்மாவோட. தேங்க்யூ. நான் கேட்பேன், இப்ப சட்டை போட்டுக்கொண்டு வர கேட்பேன் யாருக்கு தேங்க்யூ சொல்லணும். சரி, அப்பா வாங்க அப்படியே பக்கத்துல. சரி, அப்பா வரட்டுக்கும். இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி சேர்ந்து நில்லுங்க. இன்றைக்கு உங்களோட பாரியார் துணைவியின் பிறந்த நாளாமன்னு சொல்லி உங்களுக்கும் கொஞ்சம் பரிசுகள் வந்திருக்கு. அவன் பிறந்த நாளை சாட்டி உங்களுக்கும் வளமையா வாரது வளமை தானே? அப்படியோ? சரி, உங்களுக்காக பாருங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி. என்ன இருக்கு? சரமும் ஷர்ட்டும் இருக்குது. அப்பாவுக்கு என்ன தேவையோ அதுதான் வந்திருக்குது. சரமும் ஷர்ட்டும் கொடுத்து விட்டுருக்கீங்க. சரி, அது கொடுத்த கையோட சேர்த்து நீங்க உங்களோட கையால கொடுங்க. அம்மாக்காக ஒரு சாரி ஒன்று வந்திருக்கு. சரி, பிடிச்சிருக்கோ? பிடிச்சிருக்கு. பரிசா கொடுத்தா அது எப்பவுமே பிடிக்குமே. சரி, பச்சை கலர்ல அழகா உங்களுக்காக ஒரு சாரி ஒன்று வந்திருக்குது. சந்தோஷமோ? யார் கொடுத்திருப்பினம் இதெல்லாம்? மகன். எந்த மகன்? கடைசி. அம்மாவும் கடைசியத்தான் சொன்னவ, நீங்களும் கடைசியத்தான் சொல்றீங்க உடனே. சரி, பாப்போம் என்ன விஷயம் இருக்குன்னு பாப்போம். இன்னொரு கிஃப்ட் இருக்குது அப்பாக்காக. இதுல கொஞ்சம் சாமான் வந்திருக்கு. இதுல 50,000 ரூபாய் காசு வந்திருக்குது. உங்களுக்கு கொடுக்கட்டாமன்னு சார். அம்மாக்கும் 50,000 கொடுத்தாச்சு, உங்களுக்கும் 50,000 தந்தாச்சு. சரி, இன்னொரு முக்கியமான பரிசு இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு வளமையா கொண்டு வர பரிசு தான் அது. ஒரு ஆள் சட்டை போட்டு வெளிக்கிட்டு வந்துட்டோம். என்ன நாங்க சரியா அளவா போட்டு கொண்டு ஓடி வந்து நிக்கிறோம். என்ன கேக் விட்ட ரெடி நாங்கள். சரி, நான் சொன்ன முக்கியமான பரிசு உங்களுக்காக. அடியில பிடிங்கோ. சரி, ஒரு ஜாக் டேனியல் போத்தல் ஒன்று கொடுக்க சொல்லி அனுப்பி விட்டுருக்கணும். அது வளமையா செய்யற ஐட்டம் போல கிடக்குது. உங்களுக்கு தார ஐட்டம் போல கிடக்குது. நடுக நாங்க தான் கொண்டு வந்து தாரது போல கிடக்குது. சரி, அம்மாட பிறந்த நாளை சாட்டி இன்றைக்கு எல்லாருக்கும் பரிசு வந்திருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் பரிசு இருக்குது, கொடுப்போமோ? சரி, யார் அந்த குஞ்சத்தை என்றது? வாங்க, ஓடி வாங்க பக்கத்துல. குஞ்சத்துக்கு ஒரு சாரி ஒன்று கொடுக்கட்டாம். வாங்குங்க. ஆறு கொடுத்த குஞ்சத்தை? ஆறு கொடுத்து விட்டது?
தனுசன். என்னடா எல்லாரும் தனுசன் பேரை சொல்றீங்க? வேற யாரும் அனுப்பி இருந்தா? அதானே மூத்த அண்ணா அனுப்பி இருந்தா இப்ப குழம்ப போறாரு. எல்லாரும் தனுசனை சொல்றீங்க. சரி, இன்னொரு கிஃப்ட கொடுப்போமா குஞ்சத்தைக்கு? சரி, இதுக்குள்ள கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது பாருங்க. என்ன இருக்குன்னு தரவங்க தரவங்க. சரியோ, 50,000 ரூபாய் காசு அதுல கொடுத்து விட்டுருக்காங்க. அவருக்கும் கொடுக்கட்டாம, குஞ்சத்தைக்கும் கொடுக்கட்டாம. சரி சரி, சித்தி யாரு? ஓடி வாங்கோ, பக்கத்துல வாங்கோ. சரி, உங்களோட பிறந்த நாள் எப்ப முடிஞ்சது? ஆணில முடிஞ்சது. ஆணில முடிஞ்சாலும் உங்களுக்கும் பரிசு கொடுக்கட்டாமன்னு சொல்லி உங்களுக்காகவும் கொஞ்சம் பரிசு அனுப்பி இருக்கணும். உங்களுக்கும் அம்மாக்கு கொடுத்தா போலவே ஒரு கிருஷ்ணர் சிலையோட சேர்த்து 50,000 ரூபாய் காசும் உங்களுக்காக ஒரு சாரியும் கொடுக்கட்டாமன்னு சொல்லி அழகா உங்களுக்காக ஒரு சாரியும் அனுப்பியிருக்கு. சரியோ, எல்லாருக்கும் பார்த்து பார்த்து வஞ்சகம் இல்லாம யார் செஞ்சது எல்லாரும் வாங்கி போட்டீங்க. யார சொல்ல போறீங்க? சரி சரி, சரி, இது ஒரு சந்தோஷமான நேரம் அதானே. சந்தோஷமா எப்படியும் உங்களுக்கு இது செய்திருக்க போறது வந்து உங்களோட பிள்ளை இல்ல, யாரோ ஒரு பிள்ளை இல்ல, யாரோ ஒரு ஆளோ சகோதரத்துல யாரோ ஒரு ஆளோ தான் செய்திருக்க போகுது. ஏன் இப்ப அழுவான் சித்தி? ஏன் இப்ப அழுவான்? சரி, நாங்க அந்த சிரிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆளுக்கு இன்னும் பரிசு கொடுக்கல. தம்பிக்கு வாங்க தேனோ, வாங்க, இங்க இருக்கு உங்களுக்கு கிஃப்ட். ஓடி வா, ஓடியா. அப்பா அப்படி இல்லைங்க. சரி, தேனுக்கு கிஃப்ட் இருக்குது பாருங்க. என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன திறவுங்க 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 திறவுங்க, திறந்து கொடுங்க அப்பா. தேனு வாங்குங்க. என்ன இருக்கு? டிஷர்ட் இருக்கு தேனுக்கு. ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுக்க சொன்னவங்க நாங்க 2 எடுத்துட்டு வந்தனாங்க. சரியா? சரி, எல்லாருக்கும் இன்றைக்கு பரிசுகள் வந்திருக்குது. மற்றது நீங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்காக இதுக்குள்ள வந்து 30 பேட்டிஸும் 20 ரோல்ஸும் அனுப்பி இருக்கிறாங்க. அதையும் வச்சிருந்தேன் இதுல. சரி, யாருப்ப அனுப்பினது? எல்லாருக்கும் பரிசு வந்திருக்குது. தனுசன். ஏன் அவரை சொல்றீங்க? எல்லாரும் அவர் தான் பாப்பாரு. அண்ணா அடிக்க போறார். அண்ணா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு இப்ப. சரி, குடும்பமா இருக்கிறபடியா கொஞ்சம் ஆளுக்கு நிலைமைகள் இனி செட்டில் ஆக வேணுமே. பிள்ளைகள் இந்த படிப்புகள் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் செட்டில் ஆக வேணும். அப்ப அதால எல்லாரும் தனுசனை சொல்றீங்க. வேற ஒருத்தரும் இல்லையோ? வேற ஒருத்தர் மறப்ப மாட்டோமோ? இல்ல, ஷோரோ? ஓகே, நீங்களும் தம்பி என்றுதான் சொன்னீங்க. உங்களோட தம்பியும் திருச்செல்வமும் இருக்கிறாருன்னு சொன்னது. சரி, ஆனா இது வந்து உங்களுக்கு கேக்ல வந்து அம்மா சித்தி என்று அடிச்சுதான் கேக் வந்திருக்கு. 2 பேர்ட்ட பேரும் போட்டு கேக் வந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்துதான் கேக் வெட்டணும். 2 பேருமே எனக்கு அம்மா தான் என்று சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். யாரு? தம்பிதான். தனுசன் தானோ? சரி, பாப்போம். உங்களுக்காக 2 பேருக்காகவும் அழகா ஒரு வாழ்த்து மடங்கு வந்திருக்குது. என்னைய சுத்தி சுத்தி அக்காரா வட்டம் போடுறா. அக்காட கிஃப்டும் சேர்த்து தானா? அந்த அவட சட்டை சாக்லேட் எல்லாம் உங்களுக்கும் சேர்த்து தானா? அதான் பேரை பாக்குறதுக்கு சுத்தி ரவுண்ட் அடி பண்ணுது. சரி, முதலாவது வந்து அம்மாக்குரிய பிறந்தநாள் வாழ்த்தை வாசிச்சு கொடுப்போம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. 3 எழுத்து மந்திரமே, முடிவில்லாத காவியம். என்னை ஈன்றெடுத்த தெய்வமே, என் வாழ்க்கையின் முதல் தெய்வம், நீயே என் அம்மா என்று சொல்லி போட்டு வாழ்த்துபவர் பாருங்க. வடிவான போட்டோ ஒன்று கூட போட்டு வாழ்த்துபவர் மகன் என்று போட்டு வந்திருக்கு. பேரை போடல, பிழைச்சு போச்சு.
சரி, அடுத்தது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சித்தி என்று போட்டு கருவறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது எனது கருவறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என சொல்லி சிரித்தாள். வளர்ப்புறையாய் உன் கருவில் வளரும் போதே முழு நிலவாய் நீ என்னை தொட்டு ரசித்தாய். எப்படியும் அக்காட பிள்ளைகள் வயிற்றுல இருக்கீங்களா தொட்டு ரசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக சொன்னா அக்காட பிள்ளைகளை தங்கச்சி தான் வளர்க்குறது கூட, பார்த்து சித்தி தான் வளர்க்குறது கூட. உண்மையா ஆசையா வாழ்த்துபவர் என்று போட்டு உங்களுக்கும் ஒரு பேர் போட்டு வந்திருக்கு பாருங்க. வாழ்த்துபவர் மகன் என்று தான் வந்து கிடக்கு. என்ன கடைசி மட்டுக்கும் பெறாமகன் என்று போடவே இல்லை. எனக்கு பெத்த அம்மாக்கு ஈடான ஒரு ஆள் தான் எங்களுடைய திருப்புங்க பிரேம திருப்புங்க இங்க. சரி, பதியுங்க, பதிச்சு பிடிங்க. ஓகே, எனக்கு பெத்த அம்மாக்கு ஈடான ஒரு ஆள் தான் எங்களோட சித்தியும் அம்மாவை போலான்னு சொல்லி 2 பேரையும் ஒரே தருணத்துல வாழ்த்த வேணும்னு சொல்லி பதிச்சு பிடிங்க. அன்போட இன்னைக்கு இந்த பரிசு வந்திருக்கு. நான் இன்னும் யாருன்னு சொல்லல, சொல்லவோ சொன்னா சந்தோஷமா இருக்குமே. சரி, ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்போம். அப்பா சொல்லுங்க யாரு? தனுசன். அம்மா சொல்லுங்க யாரு? தனுசன் தான் நினைக்கிறேன். சித்தி சொல்லுங்க யாரு? தனுசன். குஞ்சத்தை யாரு? தனுசன். ஆராதனா ஆறு அனுப்பினது கிஃப்ட் பிள்ளைக்கு? குட்டி மாமான்னு சொல்லி இருக்கிறாள் அவளும். சரி, இன்னைக்கு நான் சொல்லவே தேவையில்லை என்று நினைக்கிறேன். உங்களோட வாய்கள்ல இருந்து ஒருக்கா கூட ஓடரா கேட்டுட்டு வந்து நான் 5 பேர்கிட்டையும் இந்த கடைசி குட்டி கூட ஆராதனா குட்டி கூட குட்டி மாமான்னு தான் சொன்னது. சொன்ன மாதிரியே தனுசன் தான் இன்றைக்கு இந்த பரிசுகளை அன்பாக அனுப்பி வச்சிருக்கிறார். என் வீட்டுல இருக்கிற என்று சொல்றது ஒவ்வொருத்தரையும் பார்த்து தம்பிக்கு. அதை விட எனக்கு சந்தோஷம் என்னன்னா சித்தியையும் குஞ்சத்தைக்கையும் இந்த நேரத்துல கௌரவிச்சது, சந்தோஷப்படுத்தினது. என்னடா உண்மையா இந்த காலத்துல அம்மா அப்பாவையே பிள்ளைகள் பாக்குறேல, அந்த நேரத்துல தன்னை வளர்த்த ஒரு சித்தி மற்றது வீட்டுல இருக்கிறவ குஞ்சத்தை என்று சொல்லி அவருக்கு கொடுக்க வேணும் என்று சொல்லி அவவையும் கௌரவிச்சு சந்தோஷப்படுத்தி. எல்லாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. உண்மையா உன்னை அருமையான பிள்ளைய வளர்த்துருக்கிறீங்கன்னு தான் சொல்ல வேணும். உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். சந்தோஷமா? குஞ்சத்தை கூப்பிட்டு பழகி போச்சுன்னா சரி, சந்தோஷம். உண்மையா என்ன சொல்ல போறீங்க எல்லாரும்? தனுசனுக்கு என்ன சொல்ல போறீங்க? பேரனுக்கு மகனுக்கு என்ன சொல்ல போறீங்க எல்லாரும்? சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லுங்கவா. அழுது சொல்லப்படுது சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லி. என்ன சொல்ல போறீங்க மகனுக்கு? சந்தோஷமா? சந்தோஷம். அப்பா அப்பாக்கு தான் சந்தோஷம் கூட. ஆராதனா குட்டிக்கு என்ன ஹாப்பியா? குட்டி மாமாக்கு என்ன சொல்ல போறீங்க? குட்டி தேங்க்யூ என்று சொல்லி இருக்கிறா. பிள்ளைங்க முகத்தை எல்லாம் மறைச்சிட்டடாப்பா. நாங்க பிள்ளைய முன்னுக்கு விட்டு நாங்க படம் எல்லாம் எடுப்போமே. நான் கேக் வெட்டிக்க. சரி, ஆராதனா குட்டி மாமாவுக்கு தேங்க்யூ சொல்லி இருக்கிறீங்க. சரி, நான் இப்போ ஒன்று கேட்கலாமோ கேட்க கூடாதோன்னு தெரியாது. கொஞ்சம் இந்த படத்தை கீழே பதியுங்க. கிட்ட நில்லுங்க அப்பா எல்லாரும். சரி, என்ன கோபம் தனுசனோட? தனுசனோட உங்களுக்கு கோபமோ உங்களோட தனுசன் கோபமோ? யாரோட கோபம்? தனுசன் தான் உங்களோட கோபம். அப்படியோ? ஆனா இந்த பரிசெல்லாம் அனுப்பினதை பார்த்தா கோபம் மாதிரி தெரியலையே. மனசுக்குள்ள வச்சிருப்ப, வெளியால காட்ட. சரி, சொல்லுங்க அப்ப. கோபமோ நேசமோ தனுசனோட? எல்லாரும் நேசம் தானே எல்லாரும். தனுசனும் நேசம் தான். நேசம் என்றபடியாதான் இவ்வளவு பரிசையும் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்னு ஆசையா கதை காட்டிலும் அவர்கிட்ட வாய் தான் கதைக்குது இல்லை, அவர்கிட்ட மனசு முழுக்க இங்கதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறீர்கள். ஆனா தனுசன் அங்க தனியா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாருன்னு. அப்ப கோவிக்காம அவர் பிள்ளை விட்டு எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனா தனுசன் சொல்லிக்கல சொன்னது, நான் கொஞ்சம் நாளா கதைக்கிறேன், நீங்க இதுகளை கொண்டே கொடுங்கன்னு சொன்னவர். ஆனா நாங்கள் என்னன்னு சொல்றது, தனியா இருக்கிற பிள்ளைக்கு ஆறுதலா இருக்கணும். என்ன கோவமோ என்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமா கதையுங்க. சரியோ? 2 ஆள் தனியா இருக்கிறவர் அடிக்கடி எடுத்து கதையுங்க பிள்ளையோட. என்ன பிள்ளை விட்டு இருந்தாலும் அதை மறந்துட்டு அவர்
அவர் கதைச்சா தானே கதைக்கிறதுக்கு என்ன நான் சொல்றேன் தனுஷனுக்கு கதை எங்க வீட்டுக்காரரோட பாவம்னு சொல்லி என்ன பிரச்சனையோ தெரியாது. ஆனா என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது இன்றைக்கு பிரச்சனை இருக்கு, நாளைக்கு மறந்துடும். அவருக்கு என்ன கோபம் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு பரிசன பேர்ல எந்த கோபமே இல்லை. அவருக்கு இவ்வளவும் பார்த்து பார்த்து வளமையா செய்யறத திருப்ப செஞ்சிருக்கிறார். அது வளமையா செஞ்சு கொண்டேதான் இருக்கிறார். அதனால அவர்கிட்ட மனசுல கோபம் இல்லை, அவ்வளவுதான். இனி நீங்க எடுத்து கதையுங்கோ, அது நீங்க பிள்ளை விட்டீங்களா அவர் பிள்ளை விட்டாரா எதவா இருந்தாலும் அது இந்தியோட இல்லாம போகட்டுக்கும். ஏன்னு சொன்னா நாங்க இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம், என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது. வாழுற காலத்துல என்ன சொல்றது, நல்லதையும் செய்யணும், கோபதாபங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்ற ஒவ்வொரு நாட்களையும் பிள்ளைகளோடையும் அம்மா அப்பாவோடையும் பிளாக் பண்ணி போட்டு இருக்கிறார் வீட்டுக்காரரு. அப்ப நான் சொல்றேன் தனுஷனுக்கு உங்களையும் சரி என்னன்னு சொல்றது பழையின இதையோட நீங்க பழையின குற்றத்துக்கு உங்களையும் சேர்த்து பிளாக் பண்ணியாது போல இருக்குது. சரி பாவம் அவர் ஏதோ ஒரு கோபமாக்கும். சரி இவ்வளவு செய்ததுல உங்களுக்கு என்ன விளங்குது, அவருக்கு கோபம் இல்லை, அவ்வளவுதான். சரியா ஏதோ ஒரு விழா விட்டுட்டீங்க நீங்கள் பிள்ளைக்கு, அது சரியாயிடும், எல்லாம் மறைஞ்சிருமென்னு சொல்லிக்கணும். இப்ப சந்தோஷமா கேட்க மட்டும் போவோம். சரி தனுஷன் வருஷம் வந்திருக்கணும் சந்தோஷம், அவன் கதை காட்டிலும் எல்லாம் அனுப்பி இருக்கானு தானே. சரி வெட்டுவோம். சரி சரி 2 பேர்ட்ட படமும் அதுல வந்திருக்கு சேர்ந்து. 2 அம்மாக்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு கேக் அனுப்பி இருக்கிறார் தனுஷன். வெட்டுவோமா? சரி 2 பேரும் கையை பிடிச்சி ஒரே ஏரியா கேக்க வெட்டுங்க பாப்போம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Amma Siti, happy birthday to you, happy birthday. ஆராதனா அம்மா மகளுக்கு தீத்தி விடுங்க, விடுது கேக் எடுத்து தீத்தி விடுங்க, சின்ன எடுத்து தீத்தி விடுங்க. இது வந்து தனுஷன் தீத்துற கேக்கா, நாள் பக்கத்துல எல்லாத்தையும் அவர் தீத்துற கேக். சரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள், எப்பவும் சந்தோஷமா இருங்கோன்னு சொல்லி அம்மாக்கள் எல்லாரையும் அவர் மனசார மிஸ் பண்ணுவார். ஆனா காட்டிக்கொள்ள தானே போனை பிளாக் பண்ணிட்டு இருக்கிற வேதனை அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருத்தரோடையும் கதைக்காம என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறது அவருக்கு தான் தெரியும், தனியே இருக்கிற ஆளுக்கு. பாப்போம் இந்த வீடியோ பார்த்தா பிறகாவது எடுத்து கதைக்கிறாரான்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கு எதுக்கு முறைக்கும் அடிச்சு பாருங்க, பிளாக் எடுத்தாலும் எடுபடுவதோ தெரியல. பிறந்த நாளாண்டு அம்மா எடுத்து கதைச்சா பிளாக் எடுபடுவதோ தெரியல. சரி சந்தோஷம், நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, தனுஷன் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வர போறோம். அதுக்கிடையில இது வந்து எங்களோட சின்ன ஒரு கிஃப்ட் உண்டு. இதை வந்து நான் யாருக்கு தேனுக்கு கொடுப்போம் கொண்டு பாக்குறேன். இங்க எங்களோட தேனுக்கு வந்து எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக கொடுக்குற ஒரு சின்ன சாக்லேட் கிஃப்ட். இவ்வளவு சாமான் எடுத்து ஆர்டர் பண்ணதுக்காக தொடர்ச்சியா நான் நினைக்கிறேன் உங்களோட ஆர்டர் ஒரு 7-8வது ஆர்டர் செய்யறோம் போல இருக்கு. அதுக்காக சும்மா சின்ன கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. சரி சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே என்று சொல்லிக்கொண்டு என்ன சொல்றது, எல்லாமே சுமூகமாகும், எல்லாமே நல்லாகும் கடவுளின் அருள் என்று சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். சரி தேங்க்யூ.